சமூக சொந்தங்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு செய்தி தொகுப்பிலும் நாம் முதலில் பார்க்க போவது துருக்கியில் ஒரு நாட்டின் ஒட்டுமொத்த போக்குவரத்தையும் நிலைகுலைய செய்துள்ள அந்த புயலின் தாக்கம் என்ன, விமான நிலையங்களை தரையிறங்க முடியாமல் வானில் தள்ளாடும் விமானங்கள், பயணிகளின் உயிருக்கு போராட்டமாக மாறியுள்ள தருணங்கள், அதேவேளை உலகின் மற்றொரு முனையான லண்டனில் மோசமான வானிலை காரணமாக இந்திய விமானங்கள் திருப்பிவிடப்பட்டிருக்கின்றன. பனிப்பொழிவும் மழையும் ஒருபுறம் இருக்க, அங்குள்ள பர்மிங்காம் நகரில் வானம் திடீரென்று ஊதா மற்றும் இளஞ்சிவப்பு நிறமாக மாறியிருக்கின்றது. இது வேற்று கிரகவாசிகளின் வருகையான்ற பீதியை மக்களிடையே ஏற்படுத்தியுள்ளது. அடுத்து கனடாவை பொறுத்தவரையில் டொரண்டோ முதல் அட்லாண்டிக் மாகாணங்கள் வரை இன்று மிக கடுமையான எச்சரிக்கைகள் விடுக்கப்பட்டிருக்கின்றன. மணிக்கு 90 கிலோமீட்டர் வேகத்தில் வீசப்போகும் காற்று எத்தகைய பாதிப்புகளை ஏற்படுத்தப் போகின்றது. பொதுமக்கள் அங்கு செல்லக்கூடாது. அது மட்டுமன்றி பிலிப்பைன்ஸில் நிகழ்ந்த கோரமான குப்பை மேடு சரிவு, இலங்கையின் வடக்கு மாகாணத்தில் நீடிக்கும் கடல் கொந்தளிப்பு மற்றும் தமிழகத்தின் 19 மாவட்டங்களில் எதிர்பார்க்கப்படுகின்ற மழை என்று பல முக்கியமான செய்திகளுடன் இந்த சிறப்பு செய்தி தொகுப்பு அமையப்போகின்றது. வாங்க காணொலிக்குள் போகலாம். துருக்கியில் ஏற்பட்ட கடுமையான புயல் மற்றும் கனமழை காரணமாக பெரும்பாலான பகுதிகளில் பாரிய சேதங்கள் ஏற்பட்டிருக்கின்றன. பல கடலோர பகுதிகள் வெள்ளத்தில் மூழ்கியுடன் வாகனங்களும் கவிழ்ந்திருக்கின்றன. இதனால் பல போக்குவரத்துகளும் அன்றாட வாழ்க்கையும் பாதிப்புக்குள்ளாகியுள்ளது. துருக்கியில் உள்ள ஒரு வீட்டின் கூரை தனியாக பெயர்ந்து விழும் காட்சி தற்போது இணையதளங்களில் வைரலாகி வருகின்றது. சொசைஜெலி மாகாணத்தில் பலத்த காற்று வீசியதில் அங்குள்ள ஒரு வீட்டின் மேற்கூரை பெயர்ந்து கீழே விழுந்துள்ளது. அத்துடன் அந்த வீட்டில் உள்ள பொருட்கள் ஆங்காங்கே சரி கிடக்கின்ற காட்சிகள் காணொலிகளில் வெளிப்படுத்தப்படுகின்றது. சமூக ஊடகங்களில் பகிரப்படுகின்ற காணொலிகளின் மூலம் புயலின் பாரிய தாக்கத்தினையும் அறிந்து கொள்ள முடிகின்றது. அதேபோன்று துருக்கி விமான நிலையத்தில் புயல் தாக்கத்தினால் வலுவான காற்று வீசியதன் காரணமாக தரையிறங்க உள்ள விமானம் தரையிறங்க முடியாது, வானில் அங்குமிங்குமாக தள்ளாடும் காட்சிகளும் இணையத்தில் வைரலாகி வருகின்றது. இதன்போது சில விமானங்களின் எரிபொருள் அளவு மிக குறைவாக இருப்பதால் சில விமானங்கள் சுற்றிச் செல்லவோ வட்டமிடவோ அல்லது அருகிலுள்ள விமான நிலையங்களுக்கு திருப்பிவிட வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டுள்ளது. இந்த வலுவான காற்று மற்றும் புயல் நிலைமை காரணமாக விமான நிலையம் புறப்பாடு மற்றும் வருகை சேவைகள் தாமதமாக இடம்பெற்றுள்ளதாக அந்த நாட்டு செய்திகள் கூறுகின்றன. துருக்கியின் பெரும்பகுதிகளில் கடுமையான புயல் மற்றும் கனமழை காரணமாக பரவலான சேதங்கள் ஏற்பட்டுள்ளன. விமான நிலைய அதிகாரிகள் பயணிகளுக்கு பயண திட்டங்களில் மாற்றங்கள் ஏற்படலாம் என்று எச்சரிக்கை விடுத்திருக்கின்றார்கள். அத்துடன் இஸ்தான்புலிலிருந்து மேற்கு மற்றும் மத்திய மாகாணங்கள் வரையில் கடலோர பகுதிகள் வெள்ளத்தில் மூழ்கியுள்ளன. வாகனங்கள் கவிழ்ந்துள்ளன. பல பகுதிகளில் போக்குவரத்து சீர்குலைந்து அன்றாட வாழ்க்கை பாதிக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. அடுத்து இங்கிலாந்தில் தற்போது நிலை வருகின்ற மிக மோசமான வானிலை மற்றும் ஹொரட்டி புயல் காரணமாக வான்வழி போக்குவரத்து கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக இந்தியாவிலிருந்து லண்டன் சென்ற விமானங்கள் தரையிறங்க முடியாமல் அவதிப்பட்ட நிலையில் பர்மிங்காம் பகுதியில் வானம் பிங்னமாக மாறிய சம்பவம் அங்கு பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. லண்டனின் கீத்ரோ மற்றும் பர்மிங்காம் விமான நிலையங்களில் நிலவிய மோசமான வானிலை மற்றும் பலத்த காற்று காரணமாக இந்திய விமானங்கள் வேறு இடங்களுக்கு திருப்பிவிடப்பட்டன. மும்பையிலிருந்து லண்டன் ஹீத்ரோ விமான நிலையத்திற்கு புறப்பட்ட ஏர் இந்திய விமானம் அங்கு நிலவிய மோசமான காலநிலையால் ஹார்ட்விக் விமான நிலையத்திற்கு திருப்பிவிடப்பட்டு அங்கு பத்திரமாக தரையிறக்கப்பட்டது. இதேபோல் அமிர்தசரஸிலிருந்து பர்மிங்காம் சென்ற மற்றொரு ஏர் இந்திய விமானம் அங்கு தரையிறங்க அனுமதி கிடைக்காததால் லண்டன் விமான நிலையத்திற்கு திருப்பிவிடப்பட்டது. அடுத்தடுத்து விமானங்கள் மாற்றுப்பாதையில் இயக்கப்பட்டதால் பயணிகள் பெரும் சிரமத்திற்கு உள்ளாகினர். இருப்பினும் பயணிகளுக்கு தேவையான அனைத்து உதவிகளும் வழங்கப்பட்டுள்ளதாக ஏர் இந்திய செய்தி தொடர்பாளர் தெரிவித்தார். இதேவேளை இங்கிலாந்தின் மேற்கு மிட்லாண்ட்ஸ் பிராந்தியத்தில் உள்ள பர்மிங்காம் நகரில் வானம் திடீரென்று அடர் இளஞ்சிவப்பு மற்றும் ஊதா நிறத்தில் ஜொலித்த காட்சிகள் சமூக வலைதளங்களில் காட்டுத்தீயாக பரவி வருகின்றது. இதனை பார்த்த உள்ளூர் மக்கள் இது வேற்று கிரகவாசிகளின் படையெடுப்பா அல்லது புதிய வைரஸ் கிருமியின் பரவலா என்ற அச்சத்துடன் கேள்வி எழுப்ப தொடங்கியுள்ளார்கள். சிலர் இது கடவுள் தருகின்ற அடையாளம் என்று விசித்திரமாக பேசத் தொடங்கியுள்ளார்கள். வானம் பிங்க் நிறமாக மாறியதற்கு பின்னால் சுவாரஸ்யமான காரணங்கள் உள்ளதாகவும் தெரிய வந்துள்ளது. பர்மிங்காமில் உள்ள ஒரு கால்பந்து மைதானத்தில் இடம்பெறவிருந்த போட்டிக்காக பயன்படுத்தப்பட்ட சக்தி வாய்ந்த பிங்க் நிற வர்ண ஒளி விளக்குகளே இதற்கு முதன்மை காரணமாக சுட்டிக்காட்டப்பட்டது. தற்போது வீசி வருகின்ற ஹொரட்டி புயலால் காற்றில் படிந்துள்ள அடர்த்தியான பனி மற்றும் மேகக்கூட்டங்கள் மீது இந்த ஒளி விளக்குகளின் வெளிச்சம் பட்டபோது அது சிதறடைந்து ஒட்டுமொத்த வானத்தையும் பிங்க் நிறமாக மாற்றியுள்ளதாகவும் கூறப்படுகின்றது. கண்களை கொள்ளை கொள்ளும் இந்த அரிய நிகழ்வை ஆயிரக்கணக்கானோர் தங்களின் கை தொலைபேசிகளில் படம் பிடித்து இணையத்தில் பகிர்ந்து வருகின்றனர். அடுத்து கனடாவை பொறுத்தவரையில் கனடா முழுவதும் இன்று நிலவுகின்ற மாறுபட்ட வானிலை மற்றும் வீசப்போக்கும் கடும் புயல் காரணமாக பல்வேறு மாகாணங்களுக்கு சிறப்பு வானிலை எச்சரிக்கைகள் விடுக்கப்பட்டிருக்கின்றன. குறிப்பாக டொரண்டோ மற்றும் அட்லாண்டிக் மாகாணங்களில் காற்றின் வேகம் மற்றும் மழை பொழிவு இயல்பு வாழ்க்கையை பாதிக்கும் என்று அஞ்சப்படுகின்றது. டொரண்டோ நகரத்திற்கு இன்று விடுக்கப்பட்டுள்ள சிறப்பு எச்சரிக்கையின்படி காலை வேளையில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது. பிற்பகல் ஒரு குளிர் காற்றழுத்த முனை இந்த பிரதேசத்தை கடந்து செல்லும் போது
காற்றின் வேகம் மணிக்கு 80 முதல் 90 கிலோமீட்டர் வரை அதிகரிக்கக்கூடும் என்றும் மாலை நேரத்தில் தான் காற்றின் வேகம் படிப்படியாக குறையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகின்றது. எதிர்பாராத மழை மற்றும் வெப்பநிலை மாற்றம் காரணமாக ஆறுகளில் நீர்மட்டம் திடீரென்று உயரக்கூடும் என்றும் இதனால் கரைகள் நிலையற்றதாக மாற வாய்ப்புள்ளதால் பொதுமக்கள் நீர்நிலைகளுக்கு அருகில் செல்வதை தவிர்க்குமாறு டொரண்டோ அதிகாரிகள் அறிவுறுத்தியிருக்கின்றார்கள். கனடாவின் கிழக்கு பகுதியில் அமைந்துள்ள நியூ ஃபவுண்ட்லாந்து மாகாணத்திற்கு மிக கடுமையான புயல் எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கின்றது. மணிக்கு 100 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசக்கூடும் என்பதால் மின்சார தடை மற்றும் போக்குவரத்து பாதிப்புகள் ஏற்பட அதிக வாய்ப்புள்ளதாக கூறப்படுகின்றது. நாளை இந்த புயல் கரையை கடக்கும் போது அதிகப்படியான பனிப்பொழிவு மற்றும் உறைபனி மழை இருக்கும் என்று எச்சரிக்கப்பட்டுள்ளது. அடுத்து பிரிட்டிஷ் கொலம்பியாவில் வான்கூவர் பகுதிகளில் தொடர்ச்சியான பசிபிக் புயல் காரணமாக இன்று 15 முதல் 25 மில்லிமீட்டர் மழை பெய்யக்கூடும். பனி உருகுவதால் தாழ்வான இடங்களில் வெள்ளம் ஏற்படும் அபாயம் உள்ளது. கால்கரி மற்றும் எட்மண்டன் பகுதிகளில் தற்போது இதமான குளிர் நிலவினாலும் நாளை முதல் உறைபனி நிலை மீண்டும் கடுமையாக அதிகரிக்கும் வாய்ப்புள்ளதாகவே கூறப்படுகின்றது. கிழக்கு மற்றும் மத்திய கனடாவில் உள்ள மக்கள் புயலுக்கு தேவையான முன்னேற்பாடுகளை செய்து கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகின்றார்கள். நெடுஞ்சாலைகளில் பயணம் செய்வோர் பனிப்பொழிவினால் பார்வை திறன் குறைய வாய்ப்புள்ளதால் மிகுந்த எச்சரிக்கையுடன் வாகனங்களை செலுத்துமாறு அறிவுறுத்தப்படுகின்றார்கள். அடுத்து சுவிட்சர்லாந்து முழுவதும் நிலவி வருகின்ற கடும் குளிர்கால காலநிலை மற்றும் உறைபனி காரணமாக மக்கள் இயல்பு வாழ்க்கை கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. நாட்டின் பல பகுதிகளில் பனிப்பொழிவு தீவிரமடைந்துள்ள நிலையில் பொதுமக்களின் பாதுகாப்பு கருதி அரசு பல்வேறு அவசர எச்சரிக்கைகளையும் வெளியிட்டுள்ளது. கடுமையான பனி மற்றும் உறைபனி சூழல் காரணமாக சுவிஸ் சர்வதேச ஏர்லைன்ஸ் இன்று 12 விமான சேவைகளை ரத்து செய்துள்ளது. சூரிச்சிலிருந்து லண்டன், மிலன், பிராங்க்ஃபோர்ட் மற்றும் லக்சம்பர்க் போன்ற முக்கிய நகரங்களுக்கு செல்லவிருந்த விமானங்கள் ரத்து செய்யப்பட்டிருக்கின்றன. சூரிச் விமான நிலையத்திற்கு வருகின்ற ஏனைய விமானங்கள் சராசரியாக 1.5 மணி நேரம் தாமதமாகும் என்று அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. சுவிஸ் ஆல்பைன்ஸ் பகுதிகளில் பனிப்பொழிவு அதிகரித்துள்ளதால் வாலிஸ் மாகாணம் மற்றும் கிராண்ட்ஸ் மொண்டானா பகுதிகளில் பனிச்சரிவு அபாய நிலை ஏற்பட்டிருக்கின்றது. இது 4ஆம் நிலை எச்சரிக்கையாக உயர்த்தப்பட்டுள்ளது. எனவே பொதுமக்கள் மற்றும் சுற்றுலா பயணிகள் மலைப்பகுதிகளுக்கு செல்வதை முற்றிலும் தவிர்க்குமாறு கேட்டுக் கொள்ளப்படுகின்றார்கள். நாடு முழுவதும் சாலைகளில் உறைபனி காணப்படுவதால் வாகன ஓட்டிகள் மிகுந்த எச்சரிக்கையுடன் இருக்குமாறு பெடரல் அரசு அறிவித்துள்ளது. சமவெளி பகுதிகளில் இன்றிரவு வெப்பநிலை உறைநிலைக்கு கீழ் செல்லும் வாய்ப்புள்ளதாக கூறப்படுகின்றது. இதனால் சாலைகள் வழுக்கும் தன்மையுடன் காணப்படும் என்பதால் விபத்துக்களை தவிர்க்க வேகம் குறைத்து பயணிக்குமாறு கோரப்பட்டுள்ளது. அத்துடன் விமானம் அல்லது ரயில் மூலம் பயணம் மேற்கொள்ள திட்டமிட்டுள்ளவர்கள் புறப்படுவதற்கு முன்னதாக அதிகாரப்பூர்வ இணையதளம் அல்லது செயலிகள் மூலம் பயண நேரத்தை சரிபார்த்துக் கொள்ளுமாறும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. அடுத்து வங்காள விரிகுடாவில் நிலவுகின்ற வளிமண்டல சுழற்சி மற்றும் காற்றழுத்த தாழ்வு நிலை காரணமாக தமிழகம் மற்றும் இலங்கையின் வடக்கு மாகாணத்தில் பரவலாக மழை பெய்து வருகின்றது. இதன் காரணமாக போக்குவரத்து மற்றும் கடற்தொழில் பாதிக்கப்பட வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையங்கள் எச்சரித்திருக்கின்றன. சென்னை வானிலை ஆய்வு மையத்தின் அறிவிப்பின்படி இன்று தமிழகத்தின் 19 மாவட்டங்களில் இரவு 7 மணி வரையில் மழை பெய்ய வாய்ப்புள்ளது. சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம் மற்றும் திருவள்ளூர் ஆகிய மாவட்டங்களில் இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும். கடலூர், விழுப்புரம், அரியலூர், பெரம்பலூர், திருச்சி, தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை, புதுக்கோட்டை, சிவகங்கை, ராமநாதபுரம், மதுரை, திண்டுக்கல் மற்றும் கரூர் ஆகிய மாவட்டங்களில் லேசானது முதல் மிதமான மழை கிடைக்கும். புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இலங்கையை பொறுத்தவரையில் யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தின் புவியியல் துறை தலைவர் பேராசிரியர் நாகமுத்து பிரதீபராஜா வெளியிட்டுள்ள அறிக்கையின்படி வங்காள விரிகுடாவில் உருவான ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் தற்போது நிலப்பரப்புக்குள் நுழைந்துள்ளது. இன்று முற்பகல் 11:40 மணியளவில் முல்லைத்தீவு மற்றும் சுண்டிக்குளத்திற்கு இடைப்பட்ட சாலை பகுதி ஊடாக நிலப்பகுதிக்குள் நுழைந்து இந்த தாழ்வு நிலை தற்போது கிளிநொச்சி இரணைமட குளப்பகுதியை மையம் கொண்டுள்ளது. இதன் காரணமாக வடக்கு மாகாணத்தின் பல பகுதிகளில் பெய்து வருகின்ற மிதமான மழை நாளை காலை வரை தொடர வாய்ப்புள்ளது. தொடர் மழையினால் தாழ்நில பகுதிகளில் நீர் தேங்கும் அபாயம் உள்ளது. இன்று மாலை அல்லது இரவு இந்த தாழ்நிலை மீண்டும் கடல் பகுதிக்குள் செல்லும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. இதனால் கரையோர கடல் மிகவும் கொந்தளிப்பாக காணப்படும் என்றும் ஆகையால் மறு அறிவித்தல் வரையில் மீனவர்கள் கடலுக்கு செல்வதை தவிர்க்க வேண்டும் என்றும் வலியுறுத்தப்பட்டுள்ளது. கிளிநொச்சி மாவட்டத்தின் மேற்கு கரையோர பகுதிகளில் காற்றின் வேகம் மணிக்கு 40 50 கிலோமீட்டர் வரை வீசக்கூடும் என்பதால் பொதுமக்கள் அவசியமின்றி வெளியே செல்வதை தவிர்க்குமாறு கேட்டுக் கொள்ளப்படுகின்றார்கள். இதேவேளை மத்திய பிலிப்பைன்ஸின் செபு நகரின் பினாலி பகுதியில் கழிவு பிரிப்பு தொழிற்சாலையில் ஏற்பட்ட குப்பை சரிவில் பெண் தொழிலாளி ஒருவர் உயிரிழந்துள்ளதுடன் 7 தொழிலாளர்கள் காயமடைந்துள்ளனர். மேலும் தொழிலாளர்கள் 27 பேர் காணாமல் போயுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. இந்த விபத்து நேற்று இடம்பெற்றுள்ளதுடன் அந்த பகுதியில் பெருமளவிலான குப்பை மற்றும் இடிபாடுகள் சரிந்து விழுந்ததாகவும் அதில் சிக்கியவர்களை மீட்கும் பணிகள் தொடர்ந்தும் முன்னெடுக்கப்பட்டு வருவதாகவும் இதுவரை 8 பேர் உயிருடன் மீட்கப்பட்டதாகவும் சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டிருக்கின்றன. வானிலை மற்றும் பாதுகாப்புத் துறையினர் அவ்வப்போது வெளியிடும் எச்சரிக்கைகளை பின்பற்றுவதும்
தேவையற்ற பயணங்களை தவிர்ப்பதும் இத்தகைய இடர்காலங்களில் நம்மை பாதுகாக்கும் சிறந்த வழி என்றே கூறப்படுகின்றது. குறிப்பாக அட்லாண்டிக் மாகாணங்கள் மற்றும் இலங்கையின் வடமாகாண மீனவர்கள் அரசின் அறிவுறுத்தல்களை கண்டிப்பாக கடைபிடிக்குமாறு கேட்டுக் கொள்ளப்படுகின்றார்கள். இதுபோன்ற உடனுக்குடனான உலகளாவிய செய்திகள் மற்றும் வானிலை செய்திகளை தெரிந்து கொள்ள எமது சமூக மீடியாவுடன் தொடர்ந்தும் இணைந்திருங்கள். பாதுகாப்பாக இருங்கள், விழிப்புணர்வுடன் இருங்கள். மீண்டும் மற்றொரு காணொளியில் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி. இது போன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகமீடியா.com என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்.